சென்னிமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். போகலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன், ஷர்ட் எவ்வளோ நீட்டாக போட்டு போகிறேன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி பேசியிருப்பேன்னு பாருங்களேன். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னிமலை முருகன் கோயில் வந்து ஏறது தான் ஃபர்ஸ்ட் டைமு. இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை. என் வீட்டிலேருந்து 10 நிமிஷம் தான் இருந்தால் நான் வந்ததில்லை. பாப்பா இந்த முருகர் ஏதாவது மிராக்கிள் நம்ம லைஃப்பில் பண்ணுறாரா அப்படின்னு. அப்போ அங்கே ஏதாவது மிராக்கிள் நடந்தால் நமக்கும் நல்லது தான், நம்ம லைஃபுக்கும் நல்லது தான். நம்ம பாசிட்டிவ் மறக்க முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சினாரியோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மலை அங்கே கோபுரத்தை போய் பார்த்தோம் பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சுங்க. சூப்பரான குஸ்பம்ஸு. அப்படியே என்னை திரும்பி பார்த்தா பாருங்களேன், எப்படி வேர்த்து பூத்து அப்பா முடியாமல் அப்படியே என்ன சொல்கிறது, சீக்கிரமாக ஏறிட்டேன், இருந்தாலும் வேர்த்து பூத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தரிசனம் பண்ணேன். சாமிக்கு தீர்த்தம் ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காளமாடு வந்துச்சு. அதுக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக கோவிலில் உட்காந்தேன். ரிட்டன் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா காளமாடு மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டெப்பில் இறங்குச்சுங்க. நான் ரிட்டன் அது பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இறங்கி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சினாரியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலேருந்து பார்த்தா சென்னிமலையே தெரிஞ்சுது. அதெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.